அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் 2 பாலிட்டி டெஸ்ட் 2ஓட டிஸ்கஷன் தான். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் 1 எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு வேளை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தட் இஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் எதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட், தட் இஸ் பிரசிடென்ட்ல இருந்து லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி, தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வரைக்கும். ஓகே, ஸோ மொத்தம் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் தட் இஸ் இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரின்னு இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவுக்கு போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ பிரசிடென்ட்டும் பார்த்துருப்போம், கவர்னரோடதையும் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவும் அப்படி கவர் ஆகும்போது பார்லிமெண்ட்டும் கவர் ஆயிரும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் கவர் ஆயிரும். ஜுடிஷியரி வரும்போது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வரைக்கும் கவர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். கொஸ்டினோட டிஸ்கஷன் பார்ட் ஆஃப் வியூவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்போமோ, தட் இஸ் ஒரு பார்ட் பை பார்ட்டாக ஒரு லீனியராக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஸ்டினோட நம்பர்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ ஒன் பை ஒன்னாக கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் தான். ஸோ அதுதான் நான் சொல்கிறது ஆர்டரா, ஏன்னா கொஸ்டின் நம்பர் 46. ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபில் பண்ணும்போது ஒரு ஆர்டர் கிடைக்காது. அப்போது ஒரு லீனியராக போகணும் அப்படிங்கிறதுக்காக 46th கொஸ்டின் இப்போ இதுலேருந்து நம்ம கவர் பண்ணும்போது பிரசிடென்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம், அடுத்து வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டு, அதுக்கப்புறம் ஜுடிஷியரி பார்ட், அப்புறம் கவர் பண்ணுவோம். ஸோ அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஓட் in the president election. So president electionல who are all eligible to right to vote அப்படிங்கிறதா, that is we are checking on the electoral college. So electoral college தான் செக் பண்ண போகிறோம். ஸோ electoral college பற்றின பிரசிடென்ட்டோட electoral college it is mentioned under article 54 of the constitution. ஸோ இதில் electoral collegeல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட்டட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is யாரெல்லாம் eligible to vote அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து elected. So elected member of Lok Sabha, elected member of Rajya Sabha, elected member of State Legislative Assembly. That State Legislative Assembly also includes Union Territory of Delhi and Puducherry. So இவங்க தான் eligible to vote. அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் இந்த கொஸ்டினை செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா எலிஜிபிளா? ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா எலிஜிபிளான்னு பார்த்தா, ஒரு ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபாவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எம்பி ஆஃப் லோக்சபாவா இருக்கணும். அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான், ஏன்னா எம்பி ஆஃப் லோக்சபா அப்படின்னு வரும்போது ஈஸ் அன் எலெக்டட் தான். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா வந்துடும். அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எனி ஸ்டேட் எலெக்டட் ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, ஸோ இதே இது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எனி ஸ்டேட் எலெக்டட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா வரலாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இடம் கிடையாது எலக்டோரல் காலேஜில். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. ஸோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா யாருன்னு நமக்கு தெரியும், வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. அப்போ அவரும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. தென் பிரைம் மினிஸ்டர் ஹூ இஸ் நாமினேட்டட் மெம்பர் ஃப்ரம் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் ராஜ்யசபா. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் எப்படி வர்றாரு, நாமினேட்டட் எம்பியா இருக்கார். ஸோ நாமினேட்டட் எம்பினா நமக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவை பொறுத்தவரை எலெக்டட் எம்பிஸ் தான். அப்போ இதுவும் ராங். ஸோ அப்போ ஆன்சரை பொறுத்தளவுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ஆஃப் தம் அப்படின்னு வரும்போது ஒன்லி ஒன் தான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஒரு லேயர் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணி போகும்போது கொஞ்சம் கன்சியூமாக இருக்கும், பட் எஃபெக்டிவ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 47th. ஸோ 47th என்ன கேட்குறாங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் கேட்கக்கூடிய என்ன கேட்குறாங்க, இங்கேயும் எலக்டோரல் காலேஜை தான் செக் பண்ணுறாங்க. ஸோ 67ல் இருக்கும் எலக்டோரல் காலேஜை பற்றி. ஸோ இதில் யாரெல்லாம் வருவா எலக்டோரல் காலேஜை பொறுத்தளவுக்கு வைஸ் பிரசிடென்ட்டோட எலக்டோரல் காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் மட்டும் கிடையாது, ஈவன் நாமினேட்டட் எம்பிஸ் ஆஃப் போத் ராஜ்யசபா அஸ் வெல் அஸ் லோக்சபா. ஸோ இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ரோல் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. அப்போது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒன்லி மெம்பர்ஸ் ஃப்ரம் தி ராஜ்யசபா அண்ட் லோக்சபா irrespective of whether they are elected or nominated. அப்படி வரும்போது elected members of both houses of the parliament eligible ன்னு கேட்டால் yes it is. elected members of both houses of state legislative assemblies அப்படின்னு கேட்டால்
நோ, ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இங்கே ரோல் கிடையாது. நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா இன்க்ளூடரான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஏன் பிரசிடென்ட்டோட வைஸ் பிரசிடென்ட்டில் எலெக்ஷன் ரோல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் அப்போ அதை லீட் பண்ணி வரும்போது வைஸ் பிரசிடென்ட்டை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இது செட் பண்ணது. ஓகே, அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட எந்த பார்ட்டில் வரும் அப்படிங்கிறது தான். இது வித் ரெஸ்பெக்ட் டு கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்டோடது இருந்தாலும் கொஞ்சம் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்டோடது வரும். ஸோ அது ஒரு ஃபியூஷன் தான். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 143 தான். ஓகே, ஸோ ஆர்டிகல் 143 பொறுத்தளவுக்கு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு இன் மேட்டர்ஸ் ஆஃப் எனி கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி. ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கெட் அன் அட்வைஸ் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஜுடிஷியரி சைடுலேருந்து ஒரு ஒப்பீனியன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பர்டிகுலர் ஒரு கேஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் பில்லையோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. அப்படி பார்க்கும்போது த ஒப்பீனியன் கிவன் பை தி சுப்ரீம் கோர்ட் ஆன் அ ரெஃபரன்ஸ் அண்டர் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி கவர்மெண்ட். ஸோ அப்படி கொடுக்கப்படக்கூடிய ஒரு கேஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் லீகாலிட்டியை செக் பண்ணக்கூடிய ஒரு மேட்டரோ அது சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமா கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 143 சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி பிரசிடென்ட் டு அக்செப்ட் இட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த இடத்துல என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்வைசரியாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ வெறும் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியர் ரெக்கமெண்டேஷன் தானோ தவிர அது கன்கரன்ஸ் கிடையாது. இன்சென்ஸ் அது ஒரு ஜுடிஷியல் கோர்ட் ஆர்டர் மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தான் கரெக்ட் தான். ஸோ த ஒப்பீனியன் கிவன் பை த சுப்ரீம் கோர்ட் ஆன் ரெஃபரண்டம் அண்ட் ரெஃபரன்ஸ் அண்டர் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நாட் மோர் தென் ஒன் ரெஃபரன்ஸ் அட் அ டைம் கேன் பி மேட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் இட்ஸ் பவர் ஆஃப் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஒரு மேட்டரை மட்டும்தான் ரெஃபர் பண்ணணும், 1 or 2 மேட்டர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. ஸோ ஒரு 3 to 4 மேட்டர்ஸ் அப்படிங்கிற கன்சிடரேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கான்னு கேட்டால் இல்லை, எனி மேட்டர்ஸ். ஓகே, ஸோ எனி மேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு பர்டிகுலர் மேட்டர்ஸ் மட்டும்தான் அட் த சேம் டைம் கொடுக்க முடியுமா ஒன் டைமில் அப்படின்னா இல்லை. ஸோ 2 to 3 மேட்டர்ஸோட அவங்க கன்சல்டேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் டு தி அட்வைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கேட்கலாம். ஸோ அப்போ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்போது அப்போ நாட் மோர் தென் ஒன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ராங். அடுத்து the constitutional bench of the Supreme Court hears any reference made under its power of advisory jurisdiction. ஸோ கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் ஆர்டிகல் 143 கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கான ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. தட் இஸ் 145 மினிமம் 5 ஜட்ஜஸ். ஸோ மினிமம் 5 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தான் மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை வச்சுக்கிட்டு இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதான் இது. தட் இஸ் ஆர்டிகல் 145 இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். அப்போ கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் எனி ரெஃபரன்ஸ் மேட் டு இட் அண்டர் இட்ஸ் பவர் ஆஃப் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கேட்டால் எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஏன்னா 145 அதான் சொல்லியிருப்பாங்க மினிமம் 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 143 பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணக்கூடிய அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை ஹியர் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, next question போயிடலாம். Consider the following statements. So a person who has held office as a permanent judge of a high court cannot plead or act in any court or before any authority in India except of the Supreme Court and other high courts. So இது கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த கன்சர்ன் கோர்ட்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா he cannot act or plead. ஓகே, அப்போ வேற எங்க பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த கோர்ட்லையுமே பண்ண முடியாது எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் எனி அதர் ஹை கோர்ட் தான் அதோட கண்டிஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை கரெக்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் கரெக்ட். எ பர்சன் இஸ் நாட் குவாலிஃபைடு ஃபார் அப்பாயின்மெண்ட் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட். ஓகே, ஸோ ஹை கோர்ட்டோட ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அன்லஸ் ஹி ஹேஸ் அட்லீஸ்ட் 5 years held a judicial office in territory of India. ஓகே, அப்போ ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி a citizen of India. அது மேண்டேட்டட். அடுத்த கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 years நீங்கள் ஜுடிஷியல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 years ப்ராக்டிஸ் இன் தி ஹை கோர்ட். இதுதான் கண்டிஷன். ஓகே, ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 years ஜுடிஷியல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அது எனி ஸ்டேட்டில். அதே மாதிரி எனி ஹை கோர்ட்டில் ஒரு 10 years ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years இருக்குது. ஸோ 10 years. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்
ட்ரிக்கு தான். ஓகே, ஸோ ஒன்றும் பெரிய ட்ராப்லாம் அந்த இடத்துல கிடையாது. ஸோ 5 இயர்ஸ்க்கு பதிலாக 10 இயர்ஸ்னு போட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 only. ஓகே, ஸோ அங்கங்கே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ அது இடையில இன்சர்ட் பண்ண விஷயங்களாக இருக்கும். ஸோ கன்சிடர் பண்ணாதீங்க. பட் மோஸ்ட்லி அந்த ஆர்டரில் தான் வரும். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தான் வரும். தென் 50th கொஸ்டின். Consider the following statement regarding the removal of the vice president. So vice president ஓட removal process பற்றி கொஸ்டின் வருது. ஓகே, ஸோ removal process அப்படின்னு வரும்போது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் டேர்மை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டர் 67. ஓகே, அப்படி வரும்போது டேர்ம் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years. அப்போ அதர் தன் தட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஹி கேன் ரிசைன் ஆன் ஹிஸ் ஓன் ப்ரொவைடட் லெட்டர் டு தி பிரசிடென்ட். ஓகே, அதர் தன் தட் ரிமூவல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிமூவல் ப்ராசஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ரிமூவல் ப்ராசஸ் இருக்குது. ரிமூவலுக்கான கிரவுண்டு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no any mention of removal for ground. That is removal for ground for removalக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஓகே, ஸோ ரிமூவலுக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இன்கேபாசிட்டி ஆர் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர்னு சொல்லிடுறோம். பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிடுறோம். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரி ரிமூவல் கிரவுண்ட் ஏதாச்சும் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ யாருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி ராஜ்யசபா தான் இருக்குது. ஏன்னா ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ரிமூவல் ப்ராசஸை எங்கே இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணுறதா இருந்தால் எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 days நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ரிமூவல் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, என்ன ரீசன் பர்பஸ் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. ஸோ அப்படி சொல்லக்கூடிய அந்த ரிமூவல் ப்ராசஸ் மேலே என்ன மாதிரி மெஜாரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எத்தனை மெம்பர்ஸ் அங்கே ஓட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னா இதுக்கு நம்ம ஜென்ரலாக சொல்கிறது என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் இதோட மெஜாரிட்டி ரெக்வயர்ட் ஃபார் தி டு அப்ரூவ் தி மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அப்போது ராஜ்யசபாவில் தான் இனிஷியேட் பண்ண முடியும். ராஜ்யசபாவில் இந்த மெஜாரிட்டியோட தான் தட் இஸ் ஒரு பில் ஒரு மோஷனை பாஸ் பண்ண முடியும், ரிமூவல் மோஷனை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ லோக்சபாவுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் அப்ரூவல் வாங்கணும். அப்போ அப்ரூவல் வாங்குறதுக்கு என்ன மெஜாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொல்கிறபடி த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் 50%. ஓகே, 50% ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னு இருக்கும். இங்கே தி தென் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னு இருக்கும். ஸோ ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு அங்கே அடாப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, லோக்சபாவை பொறுத்தளவுக்கு அங்கே அடாப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி. ஒன்ஸ் இந்த 2 ரெசல்யூஷனும் அங்கே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் ஒரு ரிமூவல் ரெசல்யூஷன் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். வைஸ் பிரசிடென்ட் கேனாட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் வித்தவுட் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் கேனாட் பி ரிமூவ்டு. ஸோ கேனாட் பி ரிமூவ்டான்னு கேட்டால் அந்த இடத்துல there is no role for president. ஓகே, அப்போ கேனாட் பி ரிமூவ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ராங். திஸ் ரெசல்யூஷன் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் தி ராஜ்யசபா பை கிவிங் அட்லீஸ்ட் 14 days நோட்டீஸ். கரெக்டானு கேட்டால் எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14 days நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Then the Constitution of India mentioned ground for his removal. So Constitution whether it mentioned any ground for removal ன்னு கேட்டால் no, not at all. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பிரசிடென்ட்டுக்கு இருக்க மாதிரி ரிமூவல் கிளாரிஃபிகேஷனோ இல்லை ஒரு ஜட்ஜஸ்க்கு இருக்க மாதிரி ரிமூவல் கிரவுண்டோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இதில் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தேர்ட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. With reference to the pardoning power of the president. Okay, so pardoning power of the president மட்டும் இருக்காது, including pardoning power of the president as well as கவர்னரோட பிரசிடென்ட் பார்டனிங் பவர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பார்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது அவரோட எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் என்னவா இருக்கும் ஒரு பார்டனிங் பவரில், கவர்னரோட எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக படிக்கிற விஷயங்கள் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு கவர்னருக்கும் ஒரு பிரசிடென்ட்டுக்கு உள்ள பார்டனிங் பவரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்னால பார்டனிங் பவர் அவரோட கெப்பாசிட்டி எதுன்னா யூனியன்னால, கவர்னரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லால தான். ஓகே, 2 பேருக்கும் சேர்ந்து கன்கரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கன்கரன்ஸில் இருக்கக்கூடியதில் கன்கரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது போக பிரசிடென்ட்னால கோர்ட் மார்ஷியல் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்டனிங் பவர் இஷ்யூ பண்ண முடியுமானா முடியும், வேற கவர்னருக்கு அது முடியாது. டெத் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு ஓவராலாக ஓகே யாருக்கு அந்த பார்டனிங் பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கும்.
சம் எக்ஸப்ஷன்ஸ் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, பட் அது கண்டிஷனாக நம்ம எடுத்துக்க வேணாம். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டை பொறுத்தளவுக்கு டெத் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த பார்டனிங் பவர் வந்துருது, கவர்னருக்கு அது இல்லை அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுது. ஸோ அப்படி வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது பிரசிடென்ட்ஸ் பார்டனிங் பவர் எக்ஸ்டெண்ட் டு கோர்ட் மார்ஷியல் சென்டென்ஸ் பட் கவர்னர்ஸ் டஸ் நாட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்ட் தான். ஏன்னா கோர்ட் மார்ஷியலை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட்டுக்கு தான் பார்டனிங் பவர் இருக்குது, கவர்னருக்கு கிடையாது. As regards commutation remission, the governor does not have the concurrent jurisdiction with the president. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பேத்துக்குமே கன்கரன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூட்டேஷன், ரெப்ரைவ், ரெஸ்பெக்ட் இதெல்லாம் இருக்கும். டெத் சென்டென்ஸில் மட்டும்தான் பார்டனிங் பவர் யாருக்கு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு இருக்காது. ரெண்டாவது அதை தாண்டி ரெண்டு பேத்துக்குமே கன்கரன்ஸ் பவர் இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிற விஷயங்கள் என்ன, as regards commutation and remission, the governor does not have concurrent jurisdiction with the president சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தென் the president is the sole authority of granting pardon in case involving a death sentence. ஜென்ரலாக கேட்கும்போது எஸ் இட் இஸ் கரெக்ட் தான். ஒரே ஒரு வேர்டிக்ட் இருக்கு. ஸோ அந்த வேர்டிக்டை வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ண வேணாம். ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The president is the sole authority for granting pardon in case involving a death sentence. So answer for this one is only 2. Okay, so next question போயிடலாம். 52 with respect to veto power. Okay, so veto power of the constitution அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 111 of the ஆர்டிகல் 111. ஓகே, ஸோ இந்த இதில் ப்ரொசீஜர் படி வீட்டோ பவருக்கான ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் வீட்டோஸ் ஆர் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் குவாலிஃபைடு வீட்டோன்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன் இஸ் அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, தென் பாக்கெட் வீட்டோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 4 types of veto. ஸோ இதில் அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது வித் ஹெல்டு தான். இன் சென்ஸ் யூ ஆர் நாட் ரெடி டு சைன் ஃபார் தி பில் அப்படின்னா அப்சல்யூட் வீட்டோ, தட் இஸ் யூ ஆர் கோயிங் டு கேன்சல் தட் பில், தட் இஸ் ஐ எம் நாட் ரெடி டு சைன் தட் பில் அப்படிங்கிறது அப்சல்யூட் வீட்டோ. குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிறது ஓவர் ரிடன் பை ஆன் அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ரிடன் பை ஆன் அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பில்ல ஒரு பார்லிமெண்ட்ல இருந்து சிம்பிள் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ண வேண்டிய பில் அதை பிரசிடென்ட்டோட அசன்ட்டுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் அதை என்ன பண்ணுறாரு, ரீகன்சிடரேஷனுக்கு சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பில்ல திருப்பி ஹவுஸ்ல இருந்து நீங்கள் பாஸ் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது, அதை ஓவர் ரைட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன்சென்ஸ் 2/3 மெஜாரிட்டியோட அதை பாஸ் பண்ணணும். அதுதான் ஓவர் ரிடன் பை ஆன் அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றது. இன்சென்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டியிலிருந்து பாஸ் பண்ண ஒரு பில்ல அடுத்த லெவலுக்கு போகும்போது அதை விட அதிகமான மெஜாரிட்டி உள்ள நம்பர்ஸோட தான் அந்த பில்லை பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா குவாலிஃபைடு பை வீட்டோன்னு சொல்லுவாங்க, ஓவர் ரிடன் பை ஆன் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த வீட்டோவை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியிலேருந்து அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் குவாலிஃபைடு வீட்டோவை பொறுத்தளவுக்கு. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது ஓவர் ரிடன் பை ஆன் ஆர்டினரி மெஜாரிட்டி. ஸோ ஓவர் ரிடன் பை ஆன் ஆர்டினரி மெஜாரிட்டி அப்படின்னா ஒரு பில்ல பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷனுக்காண்டி சென்ட் பண்ணுறாரு, அப்படி சென்ட் பண்ணக்கூடிய பில்லை திருப்பி அதே மெஜாரிட்டியோட பார்லிமெண்ட் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புது அப்படின்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் அதை சைன் பண்ணி தான் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் ஓவர் ரிடன் பை ஆன் அப்சல்யூட் ஆர்டினரி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றது. பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது நெய்தர் வித்ஹெல்ட் நார் அசன்ட், அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது, எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாது. ஸோ இதுல இந்தியன் பிரசிடென்ட்டுக்கான பவர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு வீட்டோ இருக்கான்னு கேட்டால் இந்தியன் பிரசிடென்ட் கிடையாது. அப்சல்யூட் வீட்டோ இருக்கு, சஸ்பென்சிவ் வீட்டோ இருக்கு, பாக்கெட் வீட்டோ இருக்கு. ஓகே, ஸோ இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு டெஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இங்கே கொஸ்டினை மட்டும் பார்க்கலாம். ஹி இஸ் வெஸ்டட் வித் அப்சல்யூட் வீட்டோ பட் நாட் வித் குவாலிஃபைடு வீட்டோ. ஓகே, ஸோ குவாலிஃபைடு வீட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ இருக்கு, குவாலிஃபைடு வீட்டோ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதை தான் செக் பண்ணுறாங்க. ஹி இஸ் வெஸ்டட் வித் அப்சல்யூட் வீட்டோ பட் நாட் வித் குவாலிஃபைடு வீட்டோ, இந்தியன் பிரசிடென்ட் கிடையாது. கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ கேன் பி ஓவர் ரிடன் பை ஆன் ஆர்டினரி மெஜாரிட்டி. ஸோ கரெக்டானு கேட்டால் சஸ்பென்சிவ் வீட்டோ எஸ் இட் இஸ் ஓவர் ரிடன் பை ஆன் ஆர்டினரி மெஜாரிட்டி தான். There is no time bound restriction on president to take any restriction action on certain bills. Yes, கிட்டத்தட்ட இது பாக்கெட் வீட்டோவை தான் அது மென்ஷன் பண்ணுது. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா சர்டைன் பில்ஸ்ன்னு தான் சொல்றாங்க. தே ஆர் நாட் மென்ஷனிங் எனி பர்டிகுலர் பில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னா அந்த இடத்துல பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் கிடையாது, பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்றாங்க, ஹி மஸ்ட் அசன்ட். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இங்கே இல்லை. there is no time bound restriction on president to take any action on certain bills தான் சொல்றாங்க. அப்போ இருக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் 3. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் போகலாம் வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஸோ 123 செக் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி எக்ஸிக்யூட்டிவ் தான் இருக்கு. தட் இஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன்ல. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு கவர்னருக்கு இருக்கும். ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை பொறுத்தளவுக்கு
பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் நீட் ஃபார் அர்ஜென்சி டு ஆர்டினன்ஸ் இஸ் ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் அப்படின்னா பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நோ, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ எதுல இருந்து அப்படின்னா கூப்பர் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட்ஸ் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ராங். ஓகே, அடுத்து த பவர் இஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் தி பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் எக்ஸப்ட் டியூரேஷன் ஆஃப் தி ஆர்டினன்ஸ். டியூரேஷன் ஆஃப் தி ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இன்சென்ஸ் எப்போ ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when either house of the parliament is not in session. ஓகே, ஸோ 2 ஹவுஸ் இல்லாதப்போ, இல்லை ஒரு ஹவுஸ் இருந்து ஒரு ஹவுஸ் இல்லாதப்போ ஒரு ஆர்டினன்ஸை பிரசிடென்ட்னால பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ப்ரொவைடட் அசம்பிளி தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்ட் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அந்த ஹவுஸில் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அந்த பில்லை நீங்கள் அப்ரூவல் வாங்கி ஆகணும். இல்லை அந்த பில்லு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை கேன்சலும் பண்ண முடியும். ஒரு ஹவுஸுக்கு அந்த பில்லை கேன்சல் பண்ணுறதுக்கான பவர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு பில்லுக்கும் ஒரு ஆர்டினன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் தான். அப்போ எவ்வளோ நாள் ஒரு ஆர்டினன்ஸ் வந்து நீங்கள் ஹவுஸோட அப்ரூவல் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months 6 weeks இருக்க முடியும். ஸோ அப்போ ஒரு டியூரேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. த பவர் இஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் எக்ஸப்ட் தி டியூரேஷன் ஆஃப் தி ஆர்டினன்ஸ். ஓகே, அந்த டியூரேஷன் தான் ஒரு பில்லுக்கும் தட் இஸ் ஒரு ஆக்டுக்கும் ஒரு ஆர்டினன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ கரெக்டான்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 6 months and 6 weeks இருக்க முடியும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். த ஆர்டினன்ஸ் கேனாட் அப்ரிட்ஜ் ஆர் டேக் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஸ், ஆர்டினன்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நல்லிஃபை பண்ணுற மாதிரி, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸை நல்லிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் அதர் தென் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பிரிங் எனி அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் இட் கேன் பி டன் ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 368. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை உங்களால் ஆர்டினன்ஸ் மூலமாக பண்ண முடியாது. அப்போ அதுவும் கரெக்ட் தான் அந்த விதத்தில் பார்க்கும்போது. த ஆர்டினன்ஸ் கேனாட் அப்ரிட்ஜ் ஆர் டேக் அவே தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஸ், தட் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்காக அப்ளை பண்ணும்போது ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கொஞ்சம் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து போயிடலாம். 54 வித் ரெஃபரன்ஸ் டு குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஏஜை பொறுத்தளவுக்கு 35 years இருக்கணும். தென் ஒரு ஹவுஸ் ஆஃப் த பீப்புளுக்கு தட் இஸ் ஒரு லோக்சபா எம்பிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னவோ அதுதான் ஒரு பிரசிடென்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இருக்க முடியும். அதை தாண்டி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படியே இருந்தாலும் தட் இஸ் ஒரு சிஎம்ஆவோ இல்லை ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாவோ இல்லை ஒரு எம்பியாவோ நான் இருக்கேன் அப்படின்னா என்னால் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், கண்டெஸ்ட் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் ஒன்ஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் போஸ்ட் என்ன பண்ணணும், இமீடியட்டாக ரிசைன் பண்ணி ஆகணும். இதுதான் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் தட் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் தட் இஸ் கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஓகே, 57 and 58 ஆர்டிக்கலில் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹி ஷுட் பி குவாலிஃபைடு ஃபார் எலெக்ஷன் அஸ் அ மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். தட் இஸ் ஒரு லோக்சபா எம்பிக்கான கிரைட்டீரியா என்னவோ அதுதான் இருக்கணுமோ தவிர ராஜ்யசபான்னு அங்கே சொல்ல கிடையாது. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கேன் கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் வித்வுட் ரிசைனிங் ஹிஸ் போஸ்ட். எஸ், பண்ணலாம். தட் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு மினிஸ்டரோ இல்லை ஒரு எம்பியோ ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியுமானா முடியும். பட் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒன்ஸ் தே வின் தட் இஸ் ஹி இஸ் காட் எலெக்டட் அப்படின்னா அடுத்து அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணி தட் இஸ் ரிசைன் பண்ணிக்கணும். அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் கண்டெஸ்ட் பண்ண முடியுமானா தாராளமாக கண்டெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான். A citizen by naturalization is not eligible to contest in election. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் எங்கேயாச்சும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ பிரசிடென்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன கிரைட்டீரியா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது எந்த கிரைட்டீரியாவில் வேணாலும் இருக்கலாம். பை பர்த் இருக்கலாம், பை டிசென்ட் இருக்கலாம், பை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கலாம், பை நேச்சுரலைசேஷன் இருக்கலாம், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி இருக்கலாம். பட் அதெல்லாம் எங்கேயும் அவங்க செக் பண்ண கிடையாது. ஈவன் தோ எ பர்சன் ஹூ காட் சிட்டிசன்ஷிப் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன்னாலும் ஹீ இஸ் ஆர் ஷீ ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் contest in election. So third statement is wrong. So answer for this one is only one. Okay, so 54 க்கு answer is A, only one. அடுத்த question போலாம். With respect to impeachment of the president, article 61. Okay, consider the following statement. So impeachment அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டுக்கு டேர்ம் இருக்கான்னு கேட்டால் இருக்கு 5 years. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வைஸ் பிரசிடென்ட் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிமூவல் ப்ராசஸ், அதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கான்ஸ்டியூஷனில். ஸோ அப்படி சொல்லும் போது இம்பீச்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ இம்பீச்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஏதாச்சும் கிரவுண்டு சொல்லியிருக்காங்களா இம்பீச்மெண்ட்டுக்கு அப்படின்னா எஸ் இட் இஸ்.
ஸோ ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் பிரசிடென்ட்டுக்கான ரிமூவல் ப்ராசீஜர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து கிரவுண்டு. ஓகே, ரிமூவல் கிரவுண்டு. அடுத்து எந்த ஹவுஸில் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் இம்பீச்மெண்ட்டை இனிஷியேட் பண்ண முடியும். அது எய்தர் லோக்சபாவாக இருக்கலாம் இல்லை ராஜ்யசபாவாக இருக்கலாம். அப்படி இம்பீச்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷனுக்கு முன்னாடி 14 days நோட்டீஸ் கொடுத்தாகணும். அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எந்த ஹவுஸில் இனிஷியேட் பண்ணுறாங்களோ அந்த ஹவுஸில் அதை பற்றின தட் இஸ் ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். அப்போ அதுக்கான மெஜாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டோட்டல் மெம்பர்ஷிப் 50% ஆஃப் தி டோட்டல் members of the 2/3 of the, okay, so 2/3 of the total members of the house அப்படிங்கிறது தான். அப்போ irrespective of those who are present, absent அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 250 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியில் அது பாஸ் ஆகும். பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ரெசல்யூஷன் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு போகும். இன் சென்ஸ் லோக்சபாவில் அந்த ஹவுஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் அந்த ஆஃபீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸாக ஃபங்க்ஷன் ஆகும் அந்த ஹவுஸ். அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பிரசிடென்ட்னால ரைட் டு அப்பியர், இன்சென்ஸ் அவரோட தரப்பட்ட வாதத்தை வைக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம். ஸோ ரைட் டு அப்பியர் அவருக்கு இருக்குது. ஸோ அப்போது அதையும் தாண்டி ஸோ இந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹவுஸ்லேயும் சேம் மெஜாரிட்டியோட தட் இஸ் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் இருந்து அந்த இதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹவுஸ்லேயும் அது கிளியர் ஆகும். கிளியர் ஆனதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஓகே, ஸோ அந்த இடத்துல பிரசிடென்ட் ரிமூவ் ஆகணும். இதுதான் இம்பீச்மெண்ட்டுக்கான கண்டிஷன். அப்போ இதை வச்சு ஒர்க் பண்ணும்போது he can be impeached only for the violation of the Constitution of India வான்னு கேட்டால் yes, that is the ground for the removal of president. Then the house can only initiate, that is house of the people, that is லோக்சபா மட்டும்தான் இம்பீச்மெண்ட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ண முடியுமான்னு கிடையாது. ஸோ எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேருமே என்ன பண்ண முடியும், ஒரு இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷனை இனிஷியேட் பண்ண முடியும். அப்படி இம்பீச்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸோட மெஜாரிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் தான் அதோட மெஜாரிட்டி ரெக்குயர்மெண்ட்டோ தவிர இது வந்து ஆர்டிகல் 368 இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இது வந்து 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போது இது எதோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 கண்டிஷன். ஆனால் இது கிடையாது, இது தப்பு. ஓகே, இங்கே பிரசிடென்ட்டுக்கான ரிமூவல் கண்டிஷனில் எவ்வளோ மெஜாரிட்டி வேணும்னா 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 1. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் போகணும். ஸோ அதனால கேட்குறது தான் இது. இம்பீச்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரிகார்டிங் த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஃபார் தி பிரசிடென்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ஷனில் டிஸ்பியூட் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ யார் கண்டக்ட் பண்ணுவோம், தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் தி அத்தாரிட்டி டு செட்டில் டிஸ்பியூட்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, இட் இஸ் ராங். ஸோ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் இஸ் ப்ரிஸ்கிரைப்டா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்டு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952ல 30 days ஃப்ரம் தி எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து 30 daysக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனை ஃபைல் பண்ணி ஆகணும். அப்போ நோ ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது தப்பு. The Hira Singh versus Union of India case established the Supreme Court power to review the eligibility of candidates in the president election அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிரா சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் ஃபேக்ட் தான், ஜஸ்ட் செக் பண்ணிக்கங்க, தட் இஸ் கரெக்டுன்னே போடும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல அவங்க கான்செப்டை தான் செக் பண்ணுவாங்க, ஃபேக்டை பொறுத்தளவுக்கு லெஸ் பாசிபிலிட்டிஸ் தான். அப்போ ஹிரா சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான். இந்த கேஸில் தான் தே எஸ்டாப்ளிஷ் தட் சுப்ரீம் கோர்ட் ஹேவ் த பவர் டு ரிவ்யூ த எலிஜிபிலிட்டி ஆஃப் தி கேண்டிடேட். எலிஜிபிலிட்டி ஆஃப் தி கேண்டிடேட்டை செக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த பர்டிகுலர் கேஸில் தான் அங்கீகரிக்கிறாங்க. ஸோ ஹிரா சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் தான் அது. ஸோ இது தெரியலனாலும் ஜஸ்ட் புட் ரைட். ஏன்னா அந்த இடத்துல ஃபேக்சுவலாக என்ன செக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா கான்செப்டை தான் செக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஃபேக்டை மோஸ்ட் ப்ராபபிலி செக் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அங்கே ஃபேக்டை செக் பண்ணுற இடத்துல ஃபேக்டை செக் பண்ணலாம். பட் இங்கே வந்து செக்கிங் வந்து தட் இஸ் ப்ரொவிஷன் இருக்கா அப்படிங்கிறது தான். அப்போ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 3 only. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காண்டி நீங்கள் பயப்பட வேணாம், ஜஸ்ட் கரெக்ட் போட்டு வாங்க. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், தட் இஸ் கரெக்டாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
based on the POQ analysis. Okay, then second, how powers and functions of the chairman of Rajya Sabha similar to those of the Lok Sabha. So presiding officers வச்சு கொஸ்டின் பண்ணுறதான். ஸோ ராஜ்யசபாவோட சேர்மனுக்கும் ஒரு லோக்சபாவோட ஸ்பீக்கருக்கும் உள்ள பவரில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், போத் கேன் ப்ரிசைட் ஓவர் த லெஜிஸ்லேட்டிவ் டிபேட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் பிசிடியை ரீட் பண்ணாமல் ஏவை சூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் ஏவை விட பெட்டரான ஒரு ஆன்சர் சிலேயோ டிலேயோ அவங்க வச்சிருக்கலாம். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஏ கரெக்டுங்கிறது மாதிரி பண்ணிக்கோங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணாமல் ஆன்சரை எங்கேயும் போய் கிளிக் பண்ணிடாதீங்க. அப்போ ஃபஸ்ட்டு போத் கேன் ப்ரிசைட் ஓவர் லெஜிஸ்லேட்டிவ் டிபேட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, போத் கேன் ப்ரிசைட் ஓவர் ஜாயிண்ட் சிட்டிங். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங்கை ப்ரிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் மட்டும்தான் பண்ண முடியும். ராஜ்யசபா சேர்மனுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ பி இல்லை. போத் கேன் டிசால்வ் தி ஹவுஸ் அண்ட் கால் ஃபார் ஃப்ரெஷ் எலெக்ஷன். ஸோ டிசால்வ் பண்ணுறது யாரோட பவர் தான்? ஸோ சமன், ப்ரோரோக் அண்ட் டிசால்வ். ஸோ இது 3 யாரோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட பவர். இதில் 2 பேத்துக்குமே இருக்காது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து, போத் ரெப்ரசன்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி இந்த லெஜிஸ்லேச்சர். போத் ரெப்ரசன்ட் ரூலிங் பார்ட்டியோட இன்ட்ரெஸ்டான்னு கேட்டால் ரூலிங் பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை அவங்க பண்ண முடியாது. தே ஆர் ஏ பொலிட்டிக்கல். இன்சென்ஸ் எந்த சுச்சுவேஷன்லையும் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பயாஸராக அவங்க ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. 2 பேருமே நடுநிலையோட தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போது கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ டி ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. ஏ தான் கரெக்டு. பட் ப்ரொவைடர் ப்ளீஸ் அந்த 3 ஃபர்தர் ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஏவை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் டியில் இருக்கலாம். அதுக்காக சொல்கிறது தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செகண்ட் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் ஏ தான். அடுத்து, அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, விச் அமங் த ஃபாலோயிங் ரிப்போர்ட்ஸ் ஆர் லேட் பிஃபோர் தி பார்லிமெண்ட் பை தி பிரசிடென்ட். ஸோ அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி எந்தெந்த ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதா இங்கே இருக்க கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி யூனியன் ஃபைனான்ஸ் கமிஷன். ஆர்டிகல் 280 சொல்லியிருக்கா? ஆமாம் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கிட்ட வச்சாகணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ரிப்போர்ட் ஆஃப் தி சிஏஜி ஆர்டிகல் 148. ஸோ ரிப்போர்ட் ஆஃப் தி சிஏஜி வைக்கணுமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ், வச்சு தான் ஆகணும். ரிப்போர்ட் ஆஃப் தி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் வச்சு தான் ஆகணும். ப்ரொவைடட் அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, ஸோ இது 4மே கரெக்டு தான். ஆக்சுவலாக 4மே பிரசிடென்ட் பார்லிமெண்ட்ல வைக்கக்கூடிய ரிப்போர்ட்டு தான். பட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவிஷன் படி, தட் இஸ் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் படி எந்தெந்த ரிப்போர்ட்டை வைக்கணும் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்போ தேர்டை பொறுத்தளவுக்கு கரெக்டு தான். பட் இந்த ஸ்டேட் கொஸ்டினுக்கு ஏற்றாப்படி அது பார்த்தா அது ராங். ஏன்னா அது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்லேருந்து இல்லை. அடுத்து, த ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். இது இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ அப்போது செகண்ட் இருக்கு, ஃபோர்த் இருக்கு, தேர்டு மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ இதை தாண்டி அவர் வைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார். தென் அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி, ஸோ இந்த 3 பேர்த்தோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் தான் கன்சிடரேஷன்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸை தான் சப்மிட் பண்ணுவார். இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய ரிப்போர்ட். பட் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் எதில் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்குள்ள வராது. ஸோ அப்போ இதை தாண்டி மிச்சம் இருக்கிற 3ம் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 4 இஸ் தி ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துட்டோம். சி 1, 2 and 4. தேர்ட் மட்டும் வராது, ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அது சொல்லப்படல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரிலேஷன் டு ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸை பற்றின கொஸ்டின்ஸ் தான் இது. தட் இஸ் அவரோட அப்பாயின்மெண்ட் எப்படி, அவரோட டேர்ம் அண்ட் டென்யூர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். ஸோ த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 clause 1 தான். தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் அண்ட் அதர் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் அண்ட் advices ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான். தென் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹூ ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அவரோட டேர்ம் அப்படிங்கிறது எதை வச்சு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், தட் இஸ் லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும், அந்த டேர்ம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தான் அவரோட லைஃபோ தவிர, தட் இஸ் அவரோட டேர்மோ தவிர, ரெஸ்ட் ஆஃப் த டைம் திங்ஸ் ஒரு 5 years டென்யூர் பிரசிடென்ட்டுக்கு சொன்ன மாதிரியோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சொன்ன மாதிரியோ யாருக்கு சொல்ல கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் சொல்ல கிடையாது. ஸோ அப்போ டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன் கரெக்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். Salary and allowance of prime minister can only be discussed and not voted in the parliament. In sense,
கிட்டத்தட்ட இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் தி சார்ஜர் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சார்ஜர் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் சப்ஜெக்ட் டு டிஸ்கஸ் பட் நாட் டு ஓட். அப்படி ஒரு கண்டிஷனில் பிரைம் மினிஸ்டரோட சேலரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. யார் டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மே பை லா தான். இட் இஸ் சப்ஜெக்ட் டு டிஸ்கஷன் அண்ட் ஃபார் தி ஓட் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ராங். ஓகே. Then the qualification for the appointment of Prime Minister has been mentioned in the Constitution of India. Qualification for Prime Minister ஏதாவது மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஹவுஸ் ஆஃப் த பீப்புளோ இல்லை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்லையோ இருக்கக்கூடிய மெம்பர் என்னவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் ப்ரொவைடட். அதுவும் ஒரு பிரைம் மினிஸ்டர் அது ரெண்டுலையும் இல்லாதவரும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் ப்ரொவைடட் 6 monthsக்குள்ளே ஏதாவது ஒரு ஹவுஸில் அவர் வந்து ஒரு எய்தர் ராஜ்யசபா எம்பியாவோ இல்லை லோக்சபா எம்பியாவோ இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 5th, consider the following bodies. Okay, so it is question on the head of the prime minister. That is, எந்தெந்த பாடிஸ் பிரைம் மினிஸ்டர் அஸ் அ ஹெட்டாக இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அப்போது நித்தி ஆயோகை பொறுத்தளவுக்கு he is the ex officio. That is, அவர் தான் சேர்மன். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு அவர் தான் சேர்மனாக இருக்க முடியும். ஜோனல் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு ஹோம் மினிஸ்டர். ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 280ல் ஸோ பார்லிமெண்ட் மே பை லா டிசைடு. ஓகே, ஸோ அப்போது கண்டிப்பாக யார் இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியாது. இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஒன்லி 2. ஸோ இதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் எந்தெந்த ஆஃபீஸ்லாம் ஹெட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி, சிஎஸ்ஐஆர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஸோ யார் ஹெட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பிரைம் மினிஸ்டர் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் தி ஆஃபீஸ் த்ரூ எ vote of no confidence motion. ஸோ vote of no confidence motion அப்படிங்கிறது நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டரை ஒரு ஆஃபீஸ்ல இருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எது மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூலமாக பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், இட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். த vote of no confidence motion can be initiated in both லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்னு பார்த்தா ஆர்டிகல் 75 கிளாஸ் 3ல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் பி collectively responsible to the house of the people தான். அப்போது they are only responsible to the house of the people அப்படின்னு வரும்போது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கே மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா லோக்சபாவில் மட்டும்தான். அதர் தென் தட் மிச்ச 2 மோஷன் எது லோக்சபாவில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும்னா சென்ஷர் மோஷன், தென் ஒன் மோர் திங் இஸ் நோ கான்ஃபிடன்ஸ் சென்ஷர் மோஷன், தென் ஒன் மோர் திங் இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த இன்னும் ஒன்று இருக்கும், சாரி ஐ ஃபர்காட் இட். ஸோ இது 3 வந்து எங்கே இனிஷியேட் பண்ண முடியும்னா லோக்சபாவில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். காலிங் அட்டென்ஷன் மோஷன் தான் போத் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலையுமே இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 3 மோஷனில் இன்னும் ஒன்று இருக்குது. ஓகே, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கே மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியும்னா லோக்சபாவில் மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ராங். The Prime Minister can be removed from office through a vote of no confidence. Yes, first statement is correct. So answer for this one is one only. Okay, the next point. 7th question. Consider the following terms. Okay, so consider the following terms. So cabinet, council of ministers, deputy minister, ministry of state. How many of the terms given above are mentioned in the constitution? So constitutionல எந்தெந்த டேர்ம்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதில் கேபினெட்டை பற்றின ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் 44th Amendment Act 1978ல் கேபினெட்டோட அப்ரூவலோட தான் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கிட்ட நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ கேபினெட்டுங்கிற ஒரு வேர்டு அதில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு வர்றது இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் 75 கிளாஸ் 3ல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த டெபுட்டி மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுலாம் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்ல கிடையாது. அஸ் பர் ப்ரொசீஜர் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு, டெபுட்டி மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் அப்படிங்கிற ரேங்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோமோ தவிர கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் அந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ 3rd and 4th இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, ஸோ 7th கொஸ்டின் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8th. Consider the following statement. The Parliament can enlarge the jurisdiction of the Supreme Court of India with concurrence of Chief Justice. So பார்லிமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட பவரை என்லார்ஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆமாம் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி, அப்படி பண்ணக்கூடிய ஒரு என்லார்ஜ்மெண்ட் இன்சென்ஸ் அதோட ஸ்கோப்பை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்கரன்ஸ் வேணுமா, இன்சென்ஸ் ஒப்புதல் வேணுமா, அவர் வேணான்னா இல்ல வேணான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. ஏன்னா பார்லிமெண்டோட ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு தே கேன் எக்ஸ்டெண்ட் தி ஆர் என்லார்ஜ் தி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது தான். பட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்கரன்ஸ் ஆர் கன்சல்டேஷன் அங்கே தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு இட் இஸ் ராங். செகண்ட், த ஆஃபீஸர் சர்வர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை தி கன்சர்ன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ ஆஃபீஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு அதோட அப்பாயின்மெண்ட்டு, அதோட சர்வன்ஸ், இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறதோட பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட தான் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் தி கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லப்பட்டது தான். அது சப்ஜெக்ட் டு ஓட்டு கிடையாது. ஓகே, பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது அதுக்கு ஓட்டு எடுக்க மாட்டாங்க, பட் டிபேட் டிஸ்கஷன்லாம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது யாரோடதெல்லாம் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோடது வரும், ஹைகோர்ட்டோட பென்ஷனு, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்கப்படுறது தான். ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சேலரிஸ் ஆர் அலவன்சஸ், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இதெல்லாம் எது கவர் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு, ஏன்னா அவங்களோட கன்கரன்ஸ் அங்கே தேவைப்படாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. நெக்ஸ்ட் போயிடலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு தி பேலட்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ரிசீவ்ஸ் த ஃபியூவஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட். ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லோக்சபா எலெக்ஷன் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா நம்ம போகக்கூடிய மெக்கானிசம் டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடில் போகும்போது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு 3 மெம்பர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஹூ செக்யூர்ட் ஹையஸ்ட் ஓட்டு அவங்க தான் என்னென்னா வின்னர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% ஓட், ஒரு 100 மெம்பர்ஸ் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் 40 ஓட்டு வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் 30 வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் 30 வாங்கியிருக்காரு அப்படின்னா ஹூ இஸ் த வின்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40% தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் ஹூ கெட்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் டு பி வின்னர். வேரஸ் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டில் 50+1 இருக்கணும். ஓகே, அதாவது ஒரு கேண்டிடேட் மினிமம் 50+1 வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இது என்ன மாதிரி சிஸ்டத்தில் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் அந்த ரெக்வயர்டு மெஜாரிட்டியை வாங்க முடியல அப்படின்னா, 50+1 வாங்க முடியல அப்படின்னா இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஏபிசின்னு 3 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பர்சன்ஸ். இந்த 3 பர்சனில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எக்ஸுக்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அவர் ஏ அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாரு, பின்றவரை ஃபஸ்ட்டு செகண்ட் சூஸ் பண்ணுறாரு, தேர்ட் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இப்படி இந்த மாதிரி XYZ அப்படிங்கிற நம்பர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எல்லாரையும் கூட்டி பார்க்கும்போது 50%க்கு மேலே வாங்கலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு இல்லையா அவர், அப்போ அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஓட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது எது வரைக்கும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கன்சர்ன் பர்சன் தட் இஸ் ஏங்கிற கேண்டிடேட் 50+1 வாங்குற வரைக்கும் அதை இன்க்ளூட் பண்ணிகிட்டே போவாங்க, ஐதர் ஏ, பி, சி, ஆர். ஓகே, ஸோ அப்படி போகும்போது அது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் தி ஓட்டு வந்து ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க அடுத்தடுத்து ஆட் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க, முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் சோஃபார் பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி அதர் கேண்டிடேட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபிசி ஃபர்ஸ்ட் டைம் கவுண்ட் பண்ணுறாங்க, 3 பேருமே 50% வாங்கலை. இவர் ஒரு 45% வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ரிமைனிங் ஓட்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் 50+ வர்றது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் தான் அதிகமான மெஜாரிட்டியில் இருக்காரு, இப்போ எக்ஸுங்கிற கேண்டிடேட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள்ட்ட போயிடும். அப்போ அதுதான் இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அதர் கேண்டிடேட்ஸ். இந்த மாதிரி என்ன வரும்னா அடுத்து தேர்ட் பர்சன் யார் போகிறாங்க, ஃபோர்த் கேண்டிடேட் யார் போகிறாங்க அப்படிங்கிறத அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனோட மீனிங். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அதர் கேண்டிடேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். According to the Constitution of India, the Prime Minister is appointed by. So Constitution of India படி Prime Minister appointed by யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே யார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் தான் நமக்கு தெரிஞ்சுது. அப்போ பிரசிடென்ட் தான் ஏவை எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து பிரசிடென்ட்டோட இப்போ என்ன சொல்கிறாங்க, வித் தி கன்சென்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட். வித் தி கன்சென்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படியான்னு கேட்டால் ஸோ பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணுமா இல்லை லோக்சபாவில் மட்டும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணால் போதுமா அப்படின்னா
மெஜாரிட்டியை லோக்சபாவில் ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். அது போக கன்சென்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் எப்போ தேவையில்லை அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணப்போ தேவை கிடையாது. பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் டேட் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஹவுஸில் கான்ஃபிடன்ஸை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் பி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சியை பார்ப்போம். த பிரசிடென்ட் வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி லோக்சபா. ஸோ இது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கண்டிஷன் சொன்னது தான், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ பிரசிடென்ட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ப்ரொவைடட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு சில டியூ டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அவரோட பெரும்பான்மையை அங்கே ப்ரூவ் பண்ணி ஆகணும். இன்சென்ஸ் கான்ஃபிடன்ஸாக ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போது சி வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் தி லோக்சபா இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். டியை பார்த்துட்டு சிக்கு வருவோம். பிரசிடென்ட் வித் தி கன்சென்ட் ஆஃப் தி கேபினெட். ஸோ கேபினெட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா கேபினெட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் சொல்லி அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எது ஃபார்ம் ஆக முடியும்னா கேபினெட் ஃபார்ம் ஆக முடியும். கேபினெட் எப்போ ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படின்னா பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபினெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்போ இருக்கிறதுலே மோஸ்ட் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் இருக்க முடியும். ஏன்னா பிரசிடென்ட் தான் அங்கே அப்பாயிண்ட் பண்ண முடியும், ப்ரொவைடட் அங்கே மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் கண்டிஷன். ஆனால் இங்கே அதெல்லாம் செக் பண்ணல. நம்ம இங்கே ரோல் பிளே வித் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணுமா, கேபினெட்டோட அப்ரூவல் வேணுமா, லோக்சபாவோட அப்ரூவல் வேணுமா, அவ்வளோதான். இந்த 3 பேர்த்தோட அப்ரூவலுமே தேவை கிடையாது. பிரசிடென்ட் யாரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, பொதுவாக மெஜாரிட்டி இருக்கும்போது அது அவரோட டிஸ்கிரிஷனரியாக இருக்காது. மெஜாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு அது சுச்சுவேஷன் டிஸ்கிரிஷனரியாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல மோஸ்ட் ரிலேபிள் ஆன்சர் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, த பிரசிடென்ட் வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி லோக்சபா. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். 56. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு சிவில் சர்வீஸ் போர்டு. ஸோ இது கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக இருக்கும். பட் ஏன் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் போர்டை வச்சு ஒரு தடவை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ சிவில் சர்வீஸ் போர்டை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் சிவில் சர்வீஸ் போர்டோட ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அப்போது அந்த இடத்துல சிவில் சர்வீஸ் போர்டுக்கான ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை பார்த்துட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது சிவில் சர்வீஸ் போர்டை பார்த்தினா அட்லீஸ்ட் கொஞ்சம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போது சிவில் சர்வீஸ் போர்டு அப்படிங்கிறது இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த சிவில் சர்வீஸ் போர்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆரிஜின் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர் சுப்ரமணியன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேஸ் தான். இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். யார் அப்படின்னா போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் போர்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ண முடியும் சிவில் சர்வீஸ் போர்டு. அடுத்து சிவில் சர்வீஸ் போர்டை பொறுத்தளவுக்கு யார் சேர்மன் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ அப்போ இது ஆல்ரெடி நம்ம செக் பண்ணதான். இன் சென்டர் அண்ட் ஸ்டேட் சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெஸ்பெக்டிவ்லி ஆக்டர்ஸ் அண்ட் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னா அது ராங். ஏன் அப்படின்னா சிவில் சர்வீஸ் போர்டை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் சேர்மன் அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு யார் சேர்மன்னா சீஃப் செக்ரட்டரி. இதுதான் யூபிஎஸ்சியில் செக் பண்ணுது. ஸோ அதை தெரிஞ்சுதான் இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தா. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதை பொறுத்தளவுக்கு ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, சிவில் சர்வீஸ் போர்டோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன், டெபுடேஷன், அப்சர்ப்ஷன், டிசிப்ளினரி கேசஸ் ரிலேட்டிங் டு சிவில் சர்வீஸ் ஆர் டெல்ட் பை இட் அப்படின்னு கேட்டால் ஸோ இட் இஸ் ராங். ஏன்னா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் தானே தவிர சிவில் சர்வீஸ் போர்டோட ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ சிவில் சர்வீஸ் போர்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை தி ரைட் பர்சன்ஸ் ஃபார் தி அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் செக்ரட்டரியேட் லெவல். ஸோ செக்ரட்டரியேட் லெவலில் ஒரு போஸ்டிங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர் செக்ரட்டரியேட் லெவலில் அப்போ அந்த பர்சன்ஸ் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தானே தவிர டிசிப்ளினரி ஆக்ஷன் பார்க்குறது, டெபுடேஷனில் யார் வருவாங்க, அப்சர்ப்ஷன் இதெல்லாம் யாரோட ரோல் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் போர்டோட ரோல் கிடையாது. சிவில் சர்வீஸ் போர்டை பொறுத்தளவுக்கு செக்ரட்டரியேட் லெவலில் யார் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல் இருக்கும் அப்படின்னா இந்த போர்டு அதை ரெகுலேட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு தான். செகண்டும் தப்பு தான். ஏன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லிடும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரிலேஷன் டு தி ரைட்ஸ் ஆஃப் தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட ரைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படின்றது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கேன் பார்ட்டிசிபேட் இன் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி
பார்லிமெண்ட்ரி கமிட்டி பட் கேனாட் vote on it. ஸோ இது அவருக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜா? எஸ். ஒரு அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி கண்ட்ரின்னு சொல்லியாச்சு. ஸோ இவர் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட். இவருக்கான ரிமூவல் கிரவுண்ட் இருக்கா? ரிமூவல் கிரவுண்ட்லாம் எதுவும் கிடையாது. ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான். டேர்ம் எதுவும் சொல்லியிருக்காங்களா? டேர்ம் எதுவும் இங்கே சொல்ல கிடையாது, கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. அப்போ இவங்களுக்கான பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஹவுஸ் அட்டன் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம், பட் ஓட் பண்ண முடியாது. கேபினெட்லேயும் அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அட்ரஸ் பண்ணலாம், பட் ஓட் பண்ண முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் கேசஸ்க்கான ரெப்ரஸன்டேட்டிவாக இவங்க தான் இருப்பாங்க. ஃபுல் டைம் லா ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டால் இல்லை. சம் ப்ரைவேட் கேசஸையும் அட்டன் பண்ணலாம், பட் ப்ரொவைடட் கவர்மெண்ட் சைடு அப்போசிட் பார்ட்டி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Attorney General of India can participate in the proceedings of the parliamentary committee but cannot vote on it. Yes, it is. He can appear in all courts in India on behalf of government and get a yes. Our purpose is that, so he can appear. And he can advise or represent individuals against the government. So against the government, panna mudiyuman keta, no it is. So panna mudiyadu. So second statement correct. Third statement it is wrong. So first and second statement are correct. So answer for this one is only two. Okay, so இது with respect to Attorney General of India ஓட terms and conditions. Okay, அடுத்து போயிடலாம். Consider the following statement. So far, not even a single speaker of Lok Sabha has been removed from the office on the ground of defection. So anti-defection lawங்கிறது நமக்கு தெரியும். கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படின்னு சொல்றது 52nd Amendment Act 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுபடி ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போறாருனாலோ, இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு கட்சியில் சேர்றாருனாலோ, இல்லை ஒரு நாமினேட்டட் எம்பி 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கட்சியில் சேர்ந்தாலும் ஸோ அவங்களாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு உட்படுவாங்க அப்படின்னு சொல்கிறதா அந்த கண்டிஷன் 52nd Amendment Act 10th ஷெட்யூலில் இந்த ப்ரொவிஷனை கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்பீக்கருக்கு இது அப்ளிகபிளான்னு கேட்டால் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க 91st Amendment Actல. பட் அதை கன்சிடரேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு இல்லாமல் 52nd Amendment Act பாஸ் பண்ணதுல இருந்து ஒரு ஸ்பீக்கர் லோக்சபாவில் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரா பேஸ்ட் ஆன் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு கேட்டால் நோ, இட் இஸ் ராங். So first statement is wrong. Then the presiding officer of the house is exempt from disqualification under 10th schedule of the constitution under 91st Amendment Act 2003. So ஒரு presiding officerக்கு exemption இருக்கா 91st Amendment Actல இருக்கான்னு கேட்டா yes it is. 91st Amendment Actல கொண்டு வந்த திருத்தம் எதை பத்தினது அப்படின்னா 52nd Amendment Actல இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ்ல எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளிகபிள் ஆகாது. ரெண்டாவது கண்டிஷன், ஒரு ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஸ்பீக்கர் அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட்டியிலேருந்து வந்திருக்கலாம். அப்படி வர்ற பட்சத்தில் ஒருவேளை அந்த பார்ட்டியிலேருந்து மெம்பர்ஷிப்பு ஒருத்தர் நார்மலாகவே பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு பார்ட்டியிலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அந்த பார்ட்டியில இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் ஃபிட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். பட் ப்ரெசிடிங் ஆஃபீஸருக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் நியூட்ரலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அவர் பார்ட்டியிலேருந்து தான் விளைவிக்கிறேன் அப்படின்னு ரெசிக்னேஷன் கொடுத்தாலும் அவர் எதுக்குள்ள உட்பட மாட்டார் அப்படின்னா இந்த 52nd Amendment Actக்குள்ள வர மாட்டார். ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் வரும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆன்டி டிஃபெக்ஷன்ல வெரி ரீசென்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 59. Consider the following statement. Right of audience in all courts in the territory of India. Take part in the proceedings of either House of Parliament, any joint sitting of the houses. Take part in the proceedings of any committee of Parliament which may be named as a member. என்னடா திருப்பி அதே கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதில் ஒரு சின்ன ஒரு twist and turn இருக்கு. என்ன அப்படின்னா, how many of the above rights are provided in the Constitution of India for both Attorney General and Solicitor General. Okay, so Solicitor General and Additional Solicitor Generals are the law officers தான். ஓகே, செகண்ட் தேர்ட் law officers of the country அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, how many of the above rights are provided in the Constitution of India. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அட்டார்னி ஜெனரலுக்கும் சாலிசிட்டர் ஜெனரலுக்கும் கொடுக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. யாருக்கு இருக்குன்னா அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கு, சாலிசிட்டர் ஜெனரலுக்கு இருக்கு. ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, அப்படி பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு லா ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான், சாலிசிட்டர் ஜெனரல் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல அட்டார்னி ஜெனரல் மட்டும்தான் வரும் அப்படின்னு வரும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா பவரும் இருக்கு. ஆனால் இது ரெண்டும் யாருக்கு கிடையாது, இது எல்லாமே யாருக்கு கிடையாது, அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கு, சாலிசிட்டர் ஜெனரலுக்கு இருக்கு. ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இல்லை.
அப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்டில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் நன் தான். ஓகே, ஏன்னா அட்டார்னி ஜெனரலுக்கு இந்த பவர்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் அதுவும் டவுட்டு தான். பட் அட்டார்னி ஜெனரல் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் பேசப்பட்டிருக்கு. சாலிசிட்டர் ஜெனரல்ன்றவங்க பேசப்பட கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் நன். நெக்ஸ்ட் 60th கொஸ்டின் போகலாம். With reference to the composition of parliament. Okay, so composition of parliament, consider the following statements. So composition அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரிஸ்கிரைப்ஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரென்த் ஃபார் தி ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் மினிமம் ஸ்ட்ரென்த் எதுவும் சொல்லியிருக்காங்களா ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ல அப்படின்னு கேட்டால் ஆர்டிகல் 80, 81 கம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் என்ன சொல்கிறாங்க 238 ப்ளஸ் 12 இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் நம்பர்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எங்கேயும் சொல்ல கிடையாது கான்ஸ்டியூஷனில். அப்போ மினிமம் நம்பர் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா 238 + 12க்கு மேலே போகக்கூடாது. அப்போது போத் ஹவுசஸை பொறுத்தவரைக்கும் இங்கேயும் அதே தான். ஓகே, ஸோ 530 + 20. அப்போ இங்கேயும் மினிமம் மேக்ஸிமம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர மினிமம் நம்பர் சொல்ல கிடையாது. ஓகே, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும் தான், அசம்பிளிக்கு மட்டும் தான் மினிமம் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. யாருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. All the members of Rajya Sabha represent the interest of the state government and the union territories. அப்படியான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா 12 members nominated. ஓகே, ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி 238 members தான் elected who represent or address the interest of the state government. இந்த 12 members nominated MPs by the president. So in various criteria. ஓகே, ஆர்ட் லிட்ரேச்சர் இந்த மாதிரி criteria. ஸோ இவங்க ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக வருவாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க நேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் ஒன் நாட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு 60th பொறுத்தளவுக்கு நெய்தர் ஒன் நாட். அடுத்த கொஸ்டின் போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கம்போசிஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ லோக்சபாவை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்குறாங்க, அன்லைக் லோக்சபா த ஸ்டேட் ரெப்ரஸன்டேஷன் இன் ராஜ்யசபா ரிமைன்ஸ் சேம் irrespective ஆஃப் சேஞ்ச் இன் தேர் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ராஜ்யசபாவில் எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரி ஷீட் ஷேரிங் இருக்கான்னு கேட்டால் நோ, இட் இஸ் ராங். ஏன்னா பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் அண்ட் டெரிட்டோரியல் ப்ரொபோர்ஷன் அஸ் மேக்ஸிமம் ரெப்ரஸன்டேஷன் கண்டிப்பாக என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேஷுக்கும் ராஜ்யசபா சீட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று தானான்னு கேட்டால் இல்லை, இட் டிஃபர்ஸ். ஓகே, அப்போ ஸ்டேட் பாப்புலேஷன் கிரைட்டீரியாவில் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட ஷீட் ஷேரிங் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ லோக்சபாவை பொறுத்த மாதிரி the state representation in Rajya Sabha remains the same irrespective of change in population and கேட்டா no, it is wrong. Then the Election Commission of India oversees Lok Sabha election, whereas State Legislative Secretariat oversees State Legislative election. Okay, so election யார் கண்டக்ட் பண்ணி தர்றாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தளவுக்கு எந்தெந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் அவங்க தான் கண்டக்ட் பண்ணி தராங்க. ராஜ்யசபா எலெக்ஷன், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எது மட்டும்தான் விட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் எலெக்ஷன் மட்டும்தான். அதுவும் யார் கண்டக்ட் பண்ணி தருவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணி தருவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இதுவும் தப்பு தான். ஏன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரியேட் பண்ணாது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் ஒன் நாட் டூ. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். With reference to the representation of members in both houses of the Indian Parliament, consider the following statement. Okay, first statement பார்க்கலாம். Both Lok Sabha and Rajya Sabha have a representation of members nominated by the President of India. So nominated MPs Lok Sabhaலையும் Rajya Sabhaலையும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரீசெண்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் 104th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிஸ் ரெப்ரஸன்டேஷன் இல்லாத பட்சத்தில் லோக்சபாவில் 2 சீட் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அட் ப்ரெசென்ட் நாமினேட்டட் எம்பிஸ் எங்கே மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் இருக்காங்க, லோக்சபாவில் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தப்பு. அடுத்து, while members of Lok Sabha are directly elected by the first past post system, the members of Rajya Sabha are elected by the proportional representation by means of single transfer vote. ஸோ இது ஓட்டிங் மெக்கானிசத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ கரெக்டானு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ நம்ம ஒரு லோக்சபா எலெக்ஷனுக்கோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கோ போடக்கூடிய ஓட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம், அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. எம்பிஸ் ராஜ்யசபா எம்பியோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனோ பிரசிடென்ட் எலெக்ஷனோ என்ன மெத்தடில் கண்டக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம் தான். ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்தில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. தட் இஸ் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். Which of the following is the most likely consequence when a person is elected to both Rajya Sabha and Lok Sabha? So ரெண்டுலையுமே elect ஆயிட்டாங்க simultaneously, but fails to declare her of either house of within 10 days of the house. என்னவாகும்? ஸோ ஒன்றும் இல்லை, வெக்கேட்டிங் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது இதோட கண்டிஷன். எந்தெந்த சுச்சுவேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் எம்பியோட சீட் வெக்கேட் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாலோ ராஜ்யசபாலையோ அப்படிங்கிறது ஒன்று பார்த்துட்டோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு ஒன்று பார்த்தாச்சு. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்டு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்கிறாங்க 108ல் அன்சவுண்ட் மைண்ட் இருக்கக்கூடாது, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது, சிட்டிசன்ஷிப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுபோக செக்ஷன் 8 ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் அவங்க கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி அந்த கண்டிஷன்ஸ்லாம் தாண்டி டபுள் மெம்பர்ஷிப்பும் ஒரு விதமான டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான கிரவுண்டு தான். ஸோ டபுள் மெம்பர்ஷிப் அப்படின்னா நீங்கள் 2 லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே என்ன வச்சுருக்க முடியாது அப்படின்னா சேம் டைமில் எம்பி ஆக முடியாது. அதே மாதிரி ராஜ்யசபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் நீங்கள் என்ன ஆக முடியாது, எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்சி, ஸோ எம்எல்ஏ எம்எல்சியாகவும் நீங்கள் இருக்க முடியாது, ஏன்னா ஒரு போஸ்ட்டில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் டபுள் மெம்பர்ஷிப்னு சொல்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பர்சன் போத் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலேயுமே என்ன பண்ணியிருக்காரு, சைமல்டேனியஸ் எலெக்ட் ஆகிட்டாரு. பட் வித்தின் 10 டேஸ்க்குள்ளே என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சீட்டு வெக்கேட் ஆகலை. தட் இஸ் அவர் எதுன்னு அனௌன்ஸ் பண்ண கிடையாது. அப்போ என்ன ஆகும், பர்சன் கேன் கன்டினியூ அஸ் அ மெம்பர் ஆஃப் போத் ஹவுசஸ் ஃபார் அ மேக்ஸிமம் 6 months. தப்பு. The person will automatically lose membership of the house with a shorter term. தப்பு. The person will automatically lose membership of the Rajya Sabha. The person will automatically lose membership of the Lok Sabha. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு தான் வெக்கேட் ஆகும், லோக்சபா வெக்கேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதை தாண்டி டபுள் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எது இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் சி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 79. With reference to the power of the Lok Sabha and Rajya Sabha, consider the following statements. To vote on demand for grants, to ratify the declaration of emergency, to impeach the president of India, to pass no confidence motion. இதில் how many of the above enjoyed by Lok Sabha but not Rajya Sabha? இது ரெகுலராக யூபிஎஸ்சியில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ரெண்டோட ஹவுஸோடைய ஸ்பெஷல் பவர்ஸ் என்னென்ன, ரெண்டுக்கு இருக்கக்கூடிய காமனான பவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், டு vote on demand for grant. ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை பொறுத்தளவுக்கு யார் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் யாருக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு தான் இருக்குது. செகண்ட், டு ராட்டிஃபை த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இட் ஹாஸ் டு பி டன் பை போத் லோக்சபா அஸ் வெல் அஸ் ராஜ்யசபா. அப்போ இது ஸ்பெஷல் பவர் ஆஃப் லோக்சபாவை இருக்க முடியாது. டு இம்பீச் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எந்த ஹவுஸ் வேணாலும் அதை இனிஷியேட் பண்ணலாம். அப்போ இதுவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டு பாஸ் தி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு 75 Clause 3ல். இது லோக்சபாவுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் தான். ஓகே, ஸோ அப்போது மோஷன்ஸை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அப்படி வரும்போது அப்போ இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, தட் இஸ் ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். ஸோ அப்போது இங்கே லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையுமே பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி லோக்சபாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பில் பாஸ் பண்ணுறது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜர்ன்மெண்ட் மோஷன். ஓகே, 3 மோஷன் சொன்னேன் இல்லையா லோக்சபாவுக்கு இருக்கக்கூடிய மோஷன் அப்படின்னு வரும்போது அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், சென்ஷூர் மோஷன். இது 3 லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது, எனி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கொண்டு வரதா இருந்தாலும் இல்லை சேஞ்சஸ் கொண்டு வரதா இருந்தாலும் அது ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்னு சொல்ல முடியும். அப்படி வரும்போது இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். 80th question. Which one of the following statement is correct regarding the role of Rajya Sabha into money bills? ஸோ மணி பில்லில் ராஜ்யசபாவோட ரோல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு மணி பில்லில் பெருசாக ஒரு ரோலும் கிடையாது. பட் என்ன இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ராஜ்யசபா cannot initiate or suggest amendment to money bills. ராஜ்யசபா can hold money bill up to 14 days but cannot reject them. The role of Rajya Sabha in the passage of money bill. First statement பார்க்கலாம். The Rajya Sabha cannot initiate or suggest amendment to money bills. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? தட் இஸ் ராஜ்யசபா cannot initiate வரைக்கும் ஓகே. பட் சஜஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு மணி பில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏ இஸ் ராங். ராஜ்யசபா கேன் ஹோல்டு மணி பில் அப் டு 14 days பட் cannot reject them. ஸோ இந்த இது கரெக்டு தான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஒரு மணி பில்லை ராஜ்யசபானால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 14 days ஹோல்டு பண்ண முடியும். இல்லை சம் அமெண்ட்மெண்ட்ஸோட பண்ணலாம். பட் அமெண்ட்மெண்ட்ஸோட என்ன பண்ணலாம்னா சென்ட் பண்ணாலும் அதை கன்சிடரேஷன் பண்ணுறது லோக்சபாவோட
டிஸ்கிரிஷனரி பவர் தான். அப்போ மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியும், இதை வச்சுக்கலாம். The role of Rajya Sabha in the passage of money bill is similar to its role in the passage of ordinary bills. So அது மாதிரி தான் கண்டிஷனா. Role of Rajya Sabha in the passage of money bill is similar to its role in the passage of ordinary bill ன்னு கேட்டால் கிடையாது. ஆர்டினரி பில் இன் கேஸ் ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணா லோக்சபானால ஜாயிண்ட் சிட்டிங்க்கு போக முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எங்க இல்லை அப்படின்னா மணி பில்ல கிடையாது. மணி பில்ல பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் ஹோல்டு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாட்ட தான் இருக்கும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் தான். ஜாயிண்ட் சிட்டிங் பிகம் நெசசரியா? ஜாயிண்ட் சிட்டிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். 60th. In India, which one of the following constitution amendment was enacted to extend a ban on readjustments of seats in the Lok Sabha and state legislature assembly until 2026 to promote population control measures? So இதை பொறுத்தளவுக்கு என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். இது ஃபேக்ட் தான். ஓகே, ஸோ 1971ஓட சென்சஸ் தான் பாப்புலேஷனுக்கான கிரைட்டீரியா. 2001ஓட சென்சஸ் தான் டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கிரைட்டீரியா. ஓகே, ஸோ 1971 தான் பாப்புலேஷனுக்கான கிரைட்டீரியா. 2001 சென்சஸ் தான் டெரிட்டோரியல் லிமிட்டுக்கான கிரைட்டீரியா. ஓகே, ஸோ தொகுதி பங்கீடு எதை வச்சு நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டோரியல் இதை வச்சு தான். பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோட பாப்புலேஷன் வந்து 1971 பேசுறது தான். அது 2026க்கு அப்புறம் என்ன சர்வே கண்டக்ட் பண்ணுறோமோ, சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு திருப்பி ரீஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர். அடுத்து, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அஸ் பர் த 10th schedule, ஓகே, of the constitution, the chairperson of Rajya Sabha can remove its member who voted against their party's direction in the Rajya Sabha. So பண்ண முடியுமா? As per the 10th schedule of the constitution, chairperson of Rajya Sabha can remove its members அப்படின்னு கேட்டா குல்தீப் நாயர் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் வருது. ஸோ அந்த குல்தீப் நாயர் கேஸ்ல ஆன் தி கிரவுண்ட், தட் இஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி ஒருவேளை வேற ஒரு கட்சிக்கு, அவரோட பார்ட்டியில இருந்து வேற கட்சிக்கு அவர் ஓட்டு போடுறாரு அப்படின்னா அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் படி அதனால அவரால் என்ன அட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன்ல அட்ராக்ட் ஆகாது. வேற அதர் கன்சிடரேஷன்னால அதை இனிஷியேட் பண்ணிக்குவாங்க. பட் இவர் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி அதை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ராங் தான். செகண்ட் பார்க்கலாம். த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ் ஹோல்ட் தி அத்தாரிட்டி டு டிசைட் ஆன் டிஃபெக்ஷன் ரிலேட்டட் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ ஹூ இஸ் த அத்தாரிட்டி டு டிசைட் ஆன் எ பர்சன் ஹூ இஸ் கம்ஸ் அண்டர் தி ஆன்டி டிஃபெக்ஷன் ஆர் நாட் அப்படிங்கிறதோட ஃபைனல் அத்தாரிட்டி எங்க ஹவுஸை பொறுத்தளவுக்கு அப்படின்னா அது ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்து போயிடலாம். 68. With reference to the delimitation commission, okay, appointed by the central government, consider the following statement. So delimitation commission most expected question in this year, particular yearல, ஏன்னா ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்திருக்கு, அசாம் ரிலேட்டடாகவும் இருந்திருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிலேட்டடாகவும் இருந்திருக்கு. ரீசெண்டாக விமன் ரிசர்வேஷன் கொண்டு வந்தப்பையும் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் இஸ் அன் கான்ஸ்டியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்டால் நோ இட் இஸ் நாட். ஏன்னா இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடி ஸ்டேட்டஸ் கிடையாது, இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி தான். அண்ட் பை மீன்ஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1952 விட நடந்திருக்கு, 63 விட நடந்திருக்கு, 73 விட நடந்திருக்கு, 2002 பாஸ் பண்ணி 2003 இது வரைக்கும் 4 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 டைம்ஸ் நடந்திருக்கு. இந்த 4 தடவையுமே இது ஒரு ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷனாக தான் பண்ணியிருக்காங்களோ தவிர கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனாக பண்ண கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்டை பொறுத்தவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா சர்வ்ஸ் அஸ் தி எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சன் ஆஃப் திஸ் கமிஷனா அப்படியான்னு கேட்டால் நோ இட் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போ யார் இதோட கம்போசிஷனில் இருப்பாங்க, ஆஃபீஸர் ஆஃப் சேர்மனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் இருக்க முடியும். எக்ஸ் அஃபிஷியல் சேர்மனாக எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக வேணா யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ இருந்திருக்கலாம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் serve as the ex-officio chairman of this commission and கேட்டா no it is wrong. அடுத்து, the commission was tasked with the duty of delineating constitution for election at the central, state and local bodies. So center state பொறுத்தளவுக்கு okay fine, but local bodies பொறுத்தளவுக்கு delimitation commission பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. only with respect to state center மட்டும்தான். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த delimitation provisions என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல வைப்பாங்க டிஸ்கஷனுக்கு, சப்ஜெக்ட் டு ஓட்டான்னு கேட்டா கிடையாது. கோர்ட்டும் இதை டிஸ்கஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ்
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரான்னு கேட்டால் இல்லை, அது ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு. கமிஷன் வாஸ் டாஸ்க்டு வித் டீலினேட்டிங் கான்ஸ்டியூஷன் ஃபார் எலெக்ஷன் அட் தி சென்டர் ஸ்டேட் வரைக்கும் ஓகே. லோக்கல் பாடி தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். With reference to the disqualification of members of parliament, disqualification of members of parliament, consider the following statement. Conviction for any offences with imprisonment for 2 years or more renders an MP to be disqualified with immediate effect. And keta, yes, it is section 8 class 1 of the Representation of People Act. Okay, so இதுபடி ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சு அது மூலமா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ஜெயில் சென்டென்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவரோட சீட் இம்மிடியேட்டா வெக்கேட் ஆயிரும். ஓகே, அது கேஸ் எந்த கேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லில்லி தாமஸ் கேஸ்ல தான் அதை என்ஷூர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி செக்ஷன் 8 கிளாஸ் 4 அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. இந்த செக்ஷன் 8 கிளாஸ் 4 படி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு செஷன் கோர்ட்ல உங்களுக்கான ஜட்மெண்ட் வருது அப்படின்னா, ஸோ இந்த செஷன் கோர்ட் ஜட்மெண்ட்டை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 8 கிளாஸ் 1 உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது. இன் சென்ஸ் யூ ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் இட். பட் இந்த லில்லி தாமஸ் கேஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 8 கிளாஸ் 4 நல்லிஃபை பண்ணிட்டாங்க. நல்லிஃபை பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எனி பர்சன் ஹூ கெட் அன் ஜெயில் சென்டென்ஸ் அபவுட் 2 இயர்ஸ் வில் நாட் கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன். தட் இஸ் இமீடியட்டா ஒரு சீட் வெக்கேட் ஆயிரும். அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு அவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டான்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். அடுத்து, the MPs can be disqualified on the grounds of non-disclosure of their election expenditure. எஸ், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. செக்ஷன் 10ல இருக்கு. ஓகே, செக்ஷன் 10A ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவரோட இன்கம் காமிக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தேர்ட், த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் தி ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி ஆன் இஷ்யூஸ் கன்சர்னிங் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி ஆன் தி ரீசன் அதர் தென் டிஃபெக்ஷன். ஸோ ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு கரண்ட் எம்பிக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிமூவல் பேஸ்ட் ஆன் தி கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படுறது. ஓகே, ஸோ இது ஜட்மெண்ட் ரிலவெண்ட், இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லானா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன். டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான் ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். யார்கிட்ட அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அப்போ இங்க எலெக்ஷன் கமிஷன் இஸ் த ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டியான்னு கேட்டா கிடையாது, பிரசிடென்ட் தான் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 கரெக்ட், 2 கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங், ரீசன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 70. Which among the following actions are subject to disqualification of a member under anti-defection law? ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், நம்ம திருப்பி ஓட பார்த்துக்கலாம். ஓகே, an independent elected member joining a ruling political party within 6 months. ஸோ இவருக்கு ஆன்டி டிஃபெக்ஷன்ல அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். ஏன்னா ஒரு இண்டிபெண்ட் சுயேட்சி எம்எல்ஏ எக்காரணத்தை கொண்டும் தான் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் எந்த கட்சியிலையும் போய் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா அவருக்கு ஆன்டி டிஃபெக்ஷன்ல இம்போஸ் ஆகும். அப்போ an independent candidate elected member joining a ruling political party within 6 months, அது எத்தனை மந்த்தாக இருந்தாலும் அது கரெக்ட் தான். ஓகே, அப்போ அது ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்குள்ள தான் வரும். ஒரு நாமினேட்டட் எம்பி ஜாயினிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் 6 months ஆஃப் டேக்கிங் தேர் சீட் இன் தி ஹவுஸ். ஸோ ஒரு நாமினேட்டட் எம்பியா வர்றாரு அப்படின்னா அவர் 6 monthsக்குள்ள எந்த பார்ட்டியோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். 6 months தாண்டி அவர் போய் வேற ஏதாவது ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவரோட சீட்டும் வெக்கேட் ஆகும் பேஸ்ட் ஆன் தி ஆன்டி டிஃபெக்ஷன்ல. ஸோ அதுவும் கரெக்ட் தான். அடுத்து, a member voluntarily give up his membership. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்து அவர் பார்ட்டி டிக்கெட்ல இருந்து தான் என்ன ஆயிராரு, எலெக்ட் ஆகி வராரு. அப்படி எலெக்ட் ஆகிற ஒரு பர்சன் வாலண்டியரா அவரோட மெம்பர்ஷிப்பை கிவ் அப் பண்ணார்னா அவரும் ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்குள்ள வருவாரு. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் 3. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். With reference to the 10th schedule of the constitution, consider the following statements. ஏன் இவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறனால தான் மேபி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வேரியஸ் டைமென்ஷன்ஸ்ல. அதனால தான் இங்கே அதை செக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், the speaker of the Lok Sabha who voluntarily give up his membership of the party are exempted from anti-defection law. எஸ், நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், கரெக்ட் தான். அதை பொறுத்தளவு 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் allow exception in case of 1/3 split. 1/3 split கிடையாது, ஆல்ரெடி சொன்னா இட் இஸ் 2/3 split. ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். Anyone disqualified on the ground of defection is barred from contesting any election for the remaining term of the respective house. அப்படியான்னு கேட்டால் நோ. ஒன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஆன்டி டிஃபெக்ஷன்னால டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு அப்படின்னா ஒருவேளை அவர் தொகுதியில்
வேகன்சி இருக்குது அப்படின்னா அவர் அந்த தொகுதியிலோ இல்லை வேற ஏதோ ஒரு தொகுதியிலோ கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அவர் பெர்மனண்ட்டாக என்னவாக முடியாது அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த டென்யூர் முடிகிற வரைக்கும் அவர் டிஸ்குவாலிஃபைடான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் எனி ஒன் டிஸ்குவாலிஃபைட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் இஸ் பார்டு ஃப்ரம் கண்டெஸ்டிங் எனி எலெக்ஷன் ஃபார் த ரிமைனிங் பீரியடான்னு கேட்டால் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் இஸ் A1. ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி பவர் ஆஃப் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஸோ ஸ்பீக்கர் ஆர் சேர்மனோட பவரை தான் கேட்குறாங்க. ஹவுஸ் இன் ரிலேஷன் டு ஆன்டி டிஃபெக்ஷன் லா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The presiding officer can take suo motu cognizance of anti-defection. ஸோ சோ மோட்டோவா தன்னிச்சையாக அவரால் என்ன பண்ண முடியும்? ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இனிஷியேட் பண்ண முடியுமா ஒரு மெம்பருக்கு அகேன்ஸ்டான்னு கேட்டால் இல்லை. எனி பர்சன் ஆஃப் எம்பி ஹேஸ் டு ரெக்கமெண்ட். ஓகே, ஸோ தட் கன்சர்ன் பர்சன் இஸ் அகேன்ஸ்ட் தி ரூல் ஆஃப் லா, தட் இஸ் அகேன்ஸ்ட் தி பார்ட்டிஸ் லா ஆர் ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்குள்ளே வராரு அப்படிங்கிறது எனி ஆஃப் தி எம்பிஸ் சொன்னால் தானே தவிர சோ மோட்டோவா ஒரு ப்ரெசிடிங் ஆஃபீஸர்னால ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இனிஷியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The decision made by the presiding officer in defection cases are not subject to judicial review. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படாதா, அவரோட டெசிஷன் தான் ஃபைனலா அப்படியான்னு கேட்டால் இல்லை. ஹிகோட்டா ஹோலகன் வர்சஸ் ஜட்ஜிலு கேஸில் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஏன்னா இங்கேக்கு ஆக்டர்ஸ் அண்ட் ஆன்டி ஒரு ட்ரிபுனல் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால ஸோ அப்போ டெசிஷன் ஃபைனல் கிடையாது, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான். அடுத்து த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இஸ் ரெக்வயர்ட் டு கன்சல்ட் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆன் மேட்டர் ரிலேஷன் டு எலெக்ஷன். நான் ஆல்ரெடி சொல்றேன், பிரைம் பிரசிடென்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அன்சவுண்ட் மைண்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை கன்சல்ட் பண்ணணுமோ தவிர ஒரு ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரும்போது யாரை கொஸ்டின் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னா, இன்சென்ஸ் யாரை கன்சல்ட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனை கன்சல்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ரெக்வயர்ட் டு கன்சல்டான்னு கேட்டால் நோ, இட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இவ்வளோதான். இதுக்கு தாண்டி ஆன்டி டிஃபெக்ஷன் லாலேருந்து கேட்கறதுக்கான கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ். த ஸ்பீக்கர் கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் ஒன்லி பை பாசிங் எ ரெசல்யூஷன் supported by a majority of total members of the house. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்பீக்கரோ சேர்மனோ அவங்கள ரிமூவ் பண்ணுறது ஒரு ஸ்பீக்கராக இருந்தால் அது லோக்சபாவில் தான் இனிஷியேட் பண்ண முடியும், ஒரு சேர்மனாக இருந்தால் ராஜ்யசபாவில் தான் இனிஷியேட் பண்ண முடியும். அப்படி இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ரெசல்யூஷனுக்கான மெஜாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்னா இங்கே அவங்க செக் பண்ணுறது மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபான்னு கேட்குறாங்க. இல்லை, தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் தானே தவிர total majority members of the house கிடையாது. So first statement is wrong. Then the speaker has to vacate the office immediately after the dissolution of Lok Sabha. So ஒரு house dissolve ஆச்சுன்னா எல்லாரோட எம்பியோட பவர்ஸும் that is they are not considered to be an MPs after that. அப்போ இது ஸ்பீக்கருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அடுத்த செஷன் கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு ஹவுஸ் டிசால்வ் ஆயிருந்தாலும் அடுத்த செஷன் வருது அப்படின்னா, இப்போ 17th லோக்சபா முடிஞ்சிருக்கு, 18th லோக்சபாவோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன இருப்பார்னா ஸ்பீக்கராக இருப்பார். ஸோ அப்போ அவர் இமீடியட்டாக என்ன பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, சீட்டை வெக்கேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்து சாலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் ஆர் நாட் சப்ஜெக்ட் டு ஓட் பை தி லோக்சபா. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க தான், சார்ஜர் கன்சல்டேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இதுவும் இன்க்ளூட் ஆகும். அப்போ நாட் சப்ஜெக்ட் டு ஓட் பை தி லோக்சபா தான். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement regarding the power of the Speaker of Lok Sabha. The Speaker holds the authority to terminate the session of the Lok Sabha. So terminate it's nothing but dissolve meaning தான். அப்போ ஹவுஸை சமன் பண்ணுறதுக்கும் ப்ரொரோக் பண்ணுறதுக்கும் டிசால்வ் பண்ணுறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. ஒரு ஹவுஸை அட்ஜர்ன் பண்ணுறதுக்கும் அட்ஜர்ன்மெண்ட் சினடை காலவரையின்றி ஒத்தி வைத்தல். ஓகே, ஸோ இதுவும் யார்கிட்ட இருக்கக்கூடிய பவர்னா ஸ்பீக்கர்கிட்ட இருக்கக்கூடிய பவர். அப்படி பார்க்கும்போது ஸ்பீக்கர் ஹோல்ட் த அத்தாரிட்டி டு டெர்மினேட் தி செஷனா? நோ, இட் இஸ் ராங். அடுத்து த ஸ்பீக்கர் சம்மன் அண்ட் ப்ரிசைடு ஓவர் தி ஜாயிண்ட் சிட்டிங்கா அப்படின்னா ப்ரிசைடு வரைக்கும் கரெக்ட், தட் இஸ் இது வரைக்கும் கரெக்டு. சம்மனை பொறுத்தளவுக்கு யார் தான் பண்ணணும்? பிரசிடென்ட் தான் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்து ஸ்பீக்கர் இஸ் த ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி டு சர்டிஃபை whether a bill is a money bill or not. Yes,
ஸ்பீக்கர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட் வெதர் எ பில் இஸ் அ மணி பில் ஆர் நாட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா ரீசன் இதுதான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A1. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். In the context of individual privileges vested with a member of parliament. Okay, parliament privileges பத்தி கேக்குறாங்க. So இதுல first question என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, no MP can be arrested during the session of legislature even on account of criminal charges. So இந்த parliamentary privileges எதுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படினா, ஒரு இண்டிவிஜுவலா collective privileges இருக்கு, individual privilege இருக்கு. இண்டிவிஜுவலா ஒரு parliamentary privilege to the MP என்னவா இருக்க முடியும் அப்படினா, ஒரு சிவில் கேசஸ்ல செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு 40 டேஸ்க்கு முன்னாடியோ இல்லை செஷன் ஸ்டார்ட் ஆகி 40 டேஸ்க்கு அப்புறமோ அவர் என்ன பண்ண முடியாதுன்னா சிவில் கேசஸில் அரெஸ்ட் பண்ண முடியாது தானே தவிர கிரிமினல் கேசஸில் யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் ஹி ஃபைண்ட் கில்ட். ஓகே, தென் எம்பி கேனாட் பி, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, எம்பிஸ் கேனாட் பி ஹெல்டு லயபிள் இன் எனி கோர்ட் ஃபார் எனிதிங் செட் பை ஹிம் இன் தி பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவர் கோர்ட்டில் லயபிளா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது அவருக்கான ப்ரிவிலேஜ் தான். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கான ப்ரிவிலேஜ் தான் இது. 19ஓட கம்பேர் பண்ணாது, இது அவருக்கான பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ். ஓகே, தென் எம்பி கேன் ரெஃப்யூஸ் டு அப்பியர் அஸ் அ விட்னஸ் இன் அ கேஸ் பெண்டிங் இன் கோர்ட் வென் தி பார்லிமெண்ட் இஸ் இன் செஷன். இது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் தான், ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜ் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஃபர்ஸ்ட் வராது, ஏன்னா இது ஒன்லி ஃபார் சிவில் கேசஸ் தானே தவிர கிரிமினல் கேசஸ்க்கு கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி டெஸ்ட் டிஸ்கஷன், பாலிட்டி 2 டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் டிஸ்கஷனோட பார்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்ட் 2 நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸில், அடுத்து வரக்கூடிய வீடியோஸில், இன்சென்ஸ் நாளைக்கு உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ இதோட என்ன பண்ணுறோம், இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஐ திங்க் ஹோப் யூ வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இட். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல். Yeah.